Hi student, welcome to Jeffna Education YouTube channel. இந்த வீடியோ மூலம் வடக்கு மாகாணத்தினுடைய தரம் 5 மாணவர்களுக்கான நிகழ்நிலை பரீட்சை 6 வினாப்பத்திரத்தின் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பமுறைகளையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். இதுவரைக்கும் ஜஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். எங்கே பிள்ளைகளே, வினாக்களுக்குள் செல்வோம். வினா இலக்கம் 21. எங்கே பிள்ளைகளே, வினாவினை வாசியுங்கள். காற்று வீசினால் குளிர்ச்சி அதிகரிக்கும். காற்று வீசவில்லை, எனவே குளிர்ச்சி குறைகிறது, வெப்பம் அதிகரிக்கிறது, மாற்றம் எதுவும் இல்லை. காற்று வீசினால் குளிர்ச்சி அதிகரிக்கும், காற்று வீசவில்லை என்றால் மாற்றம் எதுவும் நிகழவில்லை, அப்படியே இருக்கும். ஆகவே சரியான விடை 3வது விடை. வினா இலக்கம் 22. சுதந்திரன் சேமித்த உண்டியலில் 5 ரூபாய் நாணய குட்டிகளும் 2 ரூபாய் நாணய குட்டிகளுமாக மொத்தம் 20 உள்ளன. அவற்றின் மொத்த பெறுமதி 61 ரூபாய் எனில் அவன் சேமித்த 5 ரூபாய் நாணய குட்டிகளின் எண்ணிக்கை யாது? இங்கே பாருங்கள், இந்த வினாவுக்கு 2 வகையாக விடைகளை அணுகிக் கொள்ளலாம். ஒன்று, இந்த விடைகளில் இருந்து செல்லுகின்ற முறை. பாருங்கள், முதலாவது விடை 7. இந்த 7 குட்டிகளும் 5 ரூபாய் என்றால் 7 5 35 ரூபாய். ஆகவே 61 35 கழிக்கின்ற பொழுது 26 ரூபாய் மீதியாக பெறப்படும். ஆகவே அந்த 26 ரூபாவும் எதற்கு சமனாக இருக்கும் என்றால் 2 ரூபா குட்டிகளினுடைய மொத்த பெறுமதிக்கு சமனாக இருக்கும். ஆகவே 2 ரூபா குட்டிகள் 26 2 வகுக்கின்ற பொழுது 13. ஆகவே 7 குட்டிகளும் 5 ரூபா குட்டிகள், 13 குட்டிகளும் 2 ரூபா குட்டிகள், ஆகவே 20 குட்டிகள், அவற்றின் மொத்த பெறுமதி 61 ரூபாய். மேலும் ஒரு வகையில் பாருங்கள், இந்த 20 குட்டிகளும் 5 ரூபாவாக இருந்தால் 20 தர 5 100 ரூபாய். அந்த 100 ரூபாயிலிருந்து 61 ரூபாயை கழிக்க வேண்டும். 100 ரூபாயிலிருந்து 61 ரூபாயை கழிக்க வேண்டும். 39 ரூபாய் என்பது கிடைக்கும். அந்த 39 ரூபாயை 5 ரூபாவுக்கும் 2 ரூபாவுக்கும் இடையிலான வித்தியாசம் 3. அந்த 3 வகுக்கின்ற பொழுது 13 என்ற விடை பெறப்படும். 39ஐ 3 வகுக்கின்ற பொழுது 13 என்ற விடை பெறப்படும். அந்த 13 குட்டிகளும் அந்த குறைந்த நாணய பெறுமதியான 2 ரூபாய்களாக இருக்கும். ஆகவே ஏனைய 7 நாணய குட்டிகளும் 5 ரூபாய்களாக இருக்கும். இவ்வாறு பல்வேறு வழிவகைகளில் நீங்கள் இந்த வினாவுக்கான விடையை இலகுவாக அணுகிக் கொள்ளலாம். ஆகவே இந்த வினாவுக்கான சரியான விடை 7 ரூபாய். 7 குட்டிகள். அடுத்த வினாவை பாருங்கள். வினா இலக்கம் 24. கீழே தரப்பட்டுள்ள முதல் உருவை அமைப்பதற்கு தேவையான வெட்டுருவை சரியாக காட்டும் விடையாது. இங்கே முதலாவதாக சதுரமுகி ஒன்று காட்டப்படுகிறது. இந்த சதுரமுகியிலே சில அடையாளங்கள், குறியீடுகள் போடப்பட்டிருக்கின்றன. சதுரமுகிக்கு 6 பக்கங்கள் இருக்கும். அந்த 6 பக்கங்களில் 3 பக்கங்கள் இங்கே தெரிகிறது. கருப்பு வட்டம், புள்ளடி, 3 கோடுகள். இங்கே முதலாவது விடையை எடுத்து பாருங்கள். இந்த வெட்டுருவை விரித்து பார்க்கின்ற பொழுது இவ்வாறான வடிவங்கள் தோன்றும். இந்த வடிவங்கள் தோன்றும் பொழுது இந்த பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குறியீடுகளை அவதானிக்கின்ற பொழுது, மடிக்கின்ற பொழுது இந்த உருவை பாருங்கள். இந்த 3 கோட்டுக்கு எதிரே இந்த புள்ளடி என்பது வரப்போகிறது. ஆகவே இங்கே புள்ளடிக்கு எதிராக இந்த 3 கோடுகள் வர முடியாது, எதிரெதிராக வர முடியாது. ஆகவே இந்த விடை தவறான விடை. 3வது விடையையும் அவதானிங்கள். இந்த கருப்பு வட்டம் எதிராக புள்ளடி வரப்போகிறது. ஆனால் இங்கே கருப்பு வட்டம் தெரிகின்ற பொழுது புள்ளடி தெரிகிறது. ஆகவே அந்த விடையும் பொருத்தமற்ற விடை. ஆகவே சரியான விடை 3வது விடை. வினா இலக்கம் 25. AB ஆகிய பாத்திரங்களில் உள்ள அரிசியில் AB என்ற 2 பாத்திரங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. பிள்ளைகளை அவதானிங்கள். AB. இங்கே A பாத்திரத்திலே 5 கிலோகிராம், B பாத்திரத்திலே 3 கிலோகிராம்.
இந்த சரிபாதி வீதம் எடுத்து இந்த பாத்திரங்கள் இருக்கின்ற அரிசியினை சரிபாதி வீதம் எடுத்து அப்பாத்திரங்கள் இரண்டிலும் மாற்றப்பட்டன. இப்பொழுது பாருங்கள், 5 கிலோகிராமில் சரிபாதி 2.5 கிலோகிராம். இப்பொழுது 2.5 கிலோகிராம் எடுத்து இந்த பி என்ற பாத்திரத்துக்குள்ளும் 3 கிலோகிராமில் அரைவாசி 1.5 கிலோகிராம். ஆகவே இந்த 1.5 கிலோகிராம் எடுத்து இந்த ஏ என்ற பாத்திரத்திற்குள்ளும் கொட்டப்படுகிறது. இப்பொழுது இந்த ஏ என்ற பாத்திரத்தில் 2.5 கிலோகிராம் சரிபாதி எடுத்தால் எஞ்சி இருப்பது 2.5 கிலோகிராம். ஆகவே இங்கிருந்து பி என்ற பாத்திரத்திலிருந்து 1.5 கிலோகிராம் அரிசியை இதற்குள் நிரப்புகின்ற பொழுது 1.5 கிலோகிராம் சக 2.5 கிலோகிராம் 4 கிலோகிராம். அதே போல பி பாத்திரத்தில் இருப்பது 1.5 கிலோகிராம், ஏ பாத்திரத்திலிருந்து எடுத்தது 2.5 கிலோகிராம். கொட்டுகின்ற பொழுது அங்கும் 4 கிலோகிராம் அரிசியே கிடைக்கும். ஆகவே சரியான விடை சமனானது. 2 பாத்திரங்களிலும் உள்ள அரிசியின் நிறை சமனானது. வினா இலக்கம் 26. ஒரு வரிசையில் 42 பேர் உள்ளனர். முரளி வரிசையில் 24வதாக நின்றான். அவன் வரிசையின் நடுவே நிற்க வேண்டுமாயின் 42 பேர் நிற்கின்ற பொழுது முரளி 24வதாக அந்த வரிசையில் நிற்கிறான். அவன் வரிசையின் நடுவே நிற்க வேண்டுமாயின் வரிசையில் இன்னும் எத்தனை பேரை சேர்க்க வேண்டும்? ஆகவே 24வதாக நடுவிலே நிற்கிறார் என்றால் அவருக்கு முன்னே 23 பேர் இருக்க வேண்டும், அவருக்கு பின்னே 23 பேர் இருக்க வேண்டும். ஆகவே 23 23 46, முரளியையும் சேர்த்தால் 47 பேர் நிற்கின்ற பொழுதே முரளி 24வதாக நிற்க முடியும். ஆகவே 42 பேர் அந்த வரிசையில் இருக்கின்றனர். மேலும் 5 பேரை சேர்த்தால் முரளி நடுவிலே நிற்க முடியும். ஆம் பிள்ளைகளே, வினா இலக்கம் 27. உருவில் தகரப்பேணி ஏயினால் காட்டப்பட்டுள்ள பகுதி இருட்டாக இருண்ட பகுதியாக இருப்பதற்கு எந்த மின்குமிழ் ஒளிர வேண்டும்? இங்கே ஏ என்ற பகுதி ஊடாக உங்களுக்கு குறித்து காட்டப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி, ஏ என்ற பகுதி ஊடாக குறித்து காட்டப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி கருப்பாக இருட்டாக இருண்ட பகுதியாக காணப்படுகிறது. அவ்வாறு மேலே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த 3 மின்குமிழ்களில் மேலே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த 3 மின்குமிழ்களில் எந்த மின்குமிழ் ஒளிர வேண்டும்? முதலாவது விடை பி மின்குமிழ், இரண்டாவது விடை கியூ மின்குமிழ், மூன்றாவது விடை ஆர் மின்குமிழ். மிகச் சரியான விடை முதலாவது விடை பி மின்குமிழ். பி மின்குமிழ் ஒளிர்கின்ற பொழுது பாருங்கள், ஏக்கு எதிராக இருக்கிற பக்கம் வெளிச்சமாக காணப்படும், ஏயின் பக்கம் இருட்டாக காணப்படும். ஏயின் பக்கம் இருட்டாக காணப்படும். சூரிய வெளிச்சம் படுகின்ற பகுதி பூமியில் வெளிச்சமாக இருப்பதனால் அது பகலாக தெரிவது போல, அதற்கு எதிர் திசையிலே சூரிய வெளிச்சம் படாது, அது இருட்டாக இருப்பதனால் அந்த பகுதி இரவாக காணப்படும். அந்த இரவு பகல் என்பது இந்த அடிப்படையிலே தான் காணப்படுகிறது. ஆகவே சரியான விடை முதலாவது விடை. ஆம்பிள்ளைகளே, இந்த வினாவிற்கான சரியான விடை முதலாவது விடை. வினா இலக்கம் 28. ஆங்கில எழுத்துக்களுக்கு பெருமானம் வழங்கிய பொழுது கிடைக்கும் மொத்த தொகை இலக்கத்தில் தரப்பட்டுள்ளது. அதன்படி டியின் பெருமானம் யாது? இங்கே ஆங்கில எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் அதற்கு பெருமானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், 3 ஆங்கில எழுத்து, ஒரே எழுத்து ஏ ஏ ஏ. இந்த 3ம் சேருகின்ற பொழுது 3ஐயும் கூட்டுகின்ற பொழுது 9 கிடைக்கும். ஆகவே ஒரு ஏ 3ஐ குறிக்கும். 3 3 3 9. ஆகவே ஏ 3 என்று சொன்னால் இந்த கிடையச்சிலே காணப்படுகின்ற இந்த ஏயும் 3ஆகவே இருக்கும். ஆகவே 3 3 3 3 6. ஆனால் கூட்டுகின்ற பொழுது 8 கிடைக்க வேண்டும். ஆகவே சி என்பது 2. சி என்பது 2. ஆகவே சி என்பது 2 எனில் ஏ என்பது 3. சியும் ஏயும் கூட்டுகின்ற பொழுது
2ம் 3ம் 5 என்ற விடை பெறப்படும். ஆகவே இங்கே விடை இதை 3 எழுத்துக்களையும் கூட்டுகின்ற பொழுது 9 கிடைக்கிறது. ஆகவே இது 2ம் 5 என்றால் டி என்பது 4 என்ற விடை பெறப்படுகிறது. டியின் பெருமானம் 4. வினா இலக்கம் 29. உருவின்படி தராசு பியின் நிறை யாது? இங்கே பி காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பி தராசினுடைய நிறை யாது? இங்கே பாருங்கள், முதலாவது உருவை நன்கு அவதானியுங்கள் பிள்ளைகளே. இங்கே முதலாவது உருவிலே சதுரம் முக்கோணமாகிய பகுதிகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இவை இரண்டும் 5 கிலோகிராம். ஒரு கன உருக்களின் முன் பகுதிகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே இரண்டும் 5 கிலோகிராம். இங்கே மூன்றாவது படத்தை அவதானியுங்கள். சி என்ற அந்த தராசினை அவதானியுங்கள். சதுரம், முக்கோணம், வட்டம் ஆகிய மூன்றும் சேர்ந்து 8 கிலோகிராம் என்பதை காட்டுகிறது. மூன்றும் சேர்ந்து 8 கிலோகிராம். முக்கோணமும் சதுரமும் 5 கிலோகிராம் என்றால் இந்த முக்கோணம், சதுரம், வட்டம் ஆகியவை 8 கிலோகிராம். ஆகவே இங்கே வெட்டி பார்க்கின்ற ஒரு முறை இருக்கிறது பாருங்கள். சதுரத்தையும் நாங்கள் வெட்டலாம், முக்கோணத்தையும் நாங்கள் வெட்டலாம். ஏயும் சியையும் தொடர்படுத்தி, ஏ தராசினையும் சி தராசினையும் தொடர்படுத்தி வெட்டுகின்ற எஞ்சுகின்ற ஒரு வட்டம். ஆகவே 8லிருந்து 5 கழிக்கின்ற பொழுது வட்டத்தின் பெறுமதி 3 என கணிக்க முடியும். இங்கே பாருங்கள், 2 வட்டங்கள் காணப்படுகின்றன. ஒரு வட்டம் 3 கிலோகிராம் என்றால் 2 வட்டங்களும் இதற்கு சமனாக இருக்கும் 6 கிலோகிராம். ஆகவே விடை, முதலாவது விடை 6 கிலோகிராம். 6 கிலோகிராம். ஆம்பிள்ளைகளை வினா இலக்கம் 29. உருவின்படி தராசு பியின் நிறை யாது? தராசு பியின் நிறை 6 கிலோகிராம். இங்கே பாருங்கள், முதலாவது தராசிலே சதுரம், முக்கோணம் ஆகிய வடிவங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வடிவங்களின் பெறுமதி 5 கிலோகிராம். சதுரம், வட்டம், முக்கோணம் ஆகிய மூன்றின் பெறுமதியும் 8 கிலோகிராம். ஆகவே சதுரத்தையும் முக்கோணத்தையும் இந்த மூன்றாவது தராசிலே கழிக்கின்ற பொழுது 8லே 5ஐ கழிக்கின்ற பொழுது வட்டம் 3 கிலோகிராம். பி என்ற தராசிலே 2 வட்டங்கள் 3ம் 3ம் 6. ஆகவே சரியான விடை 6 கிலோகிராம். மீனா, மாலை வேளையில் கடைத்தெருவிற்கு போகும் சரியான உரு எது? காலை வேளையில் கிழக்கிலே சூரியன் உதிக்கும், மாலை வேளையிலே மேற்கிலே சூரியன் மறையும். இங்கே முதலாவது படத்தை எடுத்து பாருங்கள். பிள்ளை ஒரு திசை நோக்கி செல்கிறது, ஆனால் அவருடைய நிழலை அவதானியுங்கள், சிறிதாக தெரிகிறது. அது காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, நிழல் என்பது பெரிதாக தோன்றும். இங்கே இரண்டாவது படத்திலே தோன்றுகின்றது போல நிழல் என்பது பெரிதாக தோன்றும். ஆகவே இந்த விடை தவறான விடை. மாலை வேளையில் இவ்வாறு நிழல் தெரியாது. அடுத்து பாருங்கள், இந்த பிள்ளை மீனா மேற்கு திசை நோக்கி செல்கிறார். மேற்கு திசை நோக்கி செல்கிறார். முன்னே சூரியன் மறைகிறது, ஆகவே மேற்கு திசை. ஆனால் நிழல் முன்னே விடுகிறது. சூரியன் மறைகின்ற திசை நோக்கியோ அல்லது சூரியன் உதிக்கின்ற திசை நோக்கியோ ஒருவர் செல்லும் பொழுது அவருடைய நிழல் பின்பக்கமாகவே தோன்றும். ஆகவே இந்த விடையும் தவறானது. இங்கே மூன்றாவது விடையை அவதானியுங்கள். இந்த பிள்ளை மேற்கு திசை நோக்கி செல்கிறது, சூரியன் மறைகின்ற திசை நோக்கி செல்கிறது, நிழல் பின்பக்கமாக தெரிகிறது. ஆகவே சரியான விடை மூன்றாவது விடை. வினா இலக்கம் 30. மீனா மாலை வேளையில் கடைத்தெருவிற்கு போகும் சரியான உரு எதுவாகும்? இங்கே 3 உருக்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த 3 உருக்களில் மீனா கடைக்கு போகின்ற காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது. மீனாவுடைய நிழல், சூரியன், வடக்கு திசை என்பன காட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே முதலாவது படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா
பாருங்க, மீனா கடைக்கு செல்கின்றான், மாலை வேளை. ஆகவே இந்த மாலை வேளையில் அவருடைய நிழல் சிறிதாக காணப்படுகிறது. உண்மையிலே மாலை வேளையில நிழல் பெரிதாக காணப்படும். ஆகவே முதலாவது விடை தவிர்க்கப்பட வேண்டிய விடை. அது இரண்டாவது விடையாவதா நீங்கள்? இரண்டாவது விடையிலே நிழல் முன்னுக்கு விடுகிறது. நிழல் முன்னுக்கு விடுகிறது. அதே வேளையில் சூரியன் உதிக்கின்ற திசை நோக்கி செல்கிறார். சூரியன் உதிக்கின்ற திசை நோக்கி செல்கிறார். ஆகவே சூரியன் உதிக்கின்ற திசை நோக்கி செல்கின்ற பொழுது நிழல் பின்னுக்கு விட வேண்டும். ஆகவே இரண்டாவது விடையும் தவறான விடை. இங்கே பாருங்கள், மூன்றாவது விடையாவதா நீங்கள்? சூரியன் உதிக்கின்ற திசை மாலை வேளை மேற்கிலே சூரியன் உதிக்கும். மாலை வேளை மேற்கிலே சூரியன் உதிக்கும். ஆகவே மாலை வேளையில் கடைத்தெருவிற்கு போகும் சரியான ஒரு மூன்றாவது விடை சூரியன் முன்னுக்கு உதிக்கின்ற பொழுது, இங்கே சூரியன் முன்னுக்கு மறைகிறது. மறைகின்ற பொழுது நிழல் பின்னுக்கு தென்படும். நிழல் பின்னுக்கு தென்படும். ஆகவே சரியான விடை மூன்றாவது விடை. வினா இலக்கம் 31. சரியான கோவையை தெரிவு செய்க. இங்கே 3 கணித கோவைகள் தரப்பட்டிருக்கின்றன. சரியான கோவையாக தெரிவு செய்ய வேண்டிய விடை மூன்றாவது விடை. 66 அதிலே இருந்து 33 கழிக்கின்ற பொழுது 36 என்ற விடை, 33 என்ற விடை பெறப்படும். அந்த 33 10 கூட்டுகின்ற பொழுது 43 என்ற விடை பெறப்படும். ஆகவே சரியான விடை மூன்றாவது விடை. வினா இலக்கம் 32. பிள்ளைகளே, வினாவினை நன்கு வாசியுங்கள். கீழே தரப்பட்டுள்ள உருவுடன் தொடர்புடைய மிகச் சரியான கூற்றை தெரிவு செய்க. இங்கே 3 வட்டங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. 3 வட்டங்களுக்கும் 3 நிறங்கள் குறிக்கப்படுகின்றன. நீலம், பச்சை, மஞ்சள். அவற்றுக்குள்ளே ஆங்கில எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடையிலே முதலாவது விடை பகுதி ஏ ஆனது பச்சை, மஞ்சள், நீலம் ஆகிய 3 நிறங்களுக்கும் உரித்தானதல்ல. பாருங்கள், இங்கே நீலம், பச்சை, மஞ்சள். இந்த நடுவிலே உள்ள பகுதி 3ஐயும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஆகவே இந்த 3ஐயும் குறிக்கும், 3க்கும் பொதுவான பகுதி. இங்கே பாருங்க, பிசிடி என்பன ஆனது நீலம், பச்சை, மஞ்சள் ஆகிய 3 நிறங்களுக்கும் பொதுவானது இல்லை. நீலமும் பச்சையும் சேருகின்ற பொழுது கிடைப்பதுதான் பி. அதே போல நீலமும் மஞ்சளும் சேருகின்ற பொழுது கிடைக்கின்ற பகுதி தான் சி. ஆகவே அந்த விடை தவறான விடை. மூன்றாவது விடை எடுத்து பாருங்கள். பகுதி ஏ ஆனது பச்சை, மஞ்சள், நீலம் ஆகிய 3 நிறங்களுக்கும் உரியது. இந்த 3 நிறங்களுக்கும் உரியது இந்த ஏ என்ற பகுதியாகும். ஆகவே சரியான விடை மூன்றாவது விடை. இங்கே தரப்பட்ட கடதாசி அட்டையினை மடித்து உருவாக்கப்பட்ட சதுரமுகிகளின் தோற்றம் அருகே தரப்பட்டுள்ளது. அதன் முன்பக்க முகத்தில் வரும் எழுத்து யாது? இங்கே பாருங்கள், இந்த மடித்து ஒட்டப்பட்ட இந்த உருவானது முதலிலே இவ்வாறு விரித்து வைக்கப்பட்டிருந்தது. ஒட்டுகின்ற பொழுது சில பகுதிகள் எதிராக வரும், சில பகுதிகள் அயலிலே வரும். இங்கே ஏக்கு எதிராக டி வரும், எஃப்க்கு எதிராக சி வரும், பிக்கு எதிராக இ வரும். இங்கே பார்க்கின்ற பொழுது, இதை மடிக்கின்ற பொழுது இந்த டி அவ்வாறு இருக்க இ என்பது மேலே தெரிகிறது. டி அவ்வாறு இருக்க இ என்பது மேலே. ஆகவே இந்த சி என்பது இந்த பக்கத்திலே செல்லும், ஏ என்பது டிக்கு எதிராக வரும், எஃப் என்பது மறுபடியும் இந்த பகுதியிலே வரும். ஆகவே இந்த பகுதியிலே டி இருந்திருக்க வேண்டும். சரியான விடை டி. சரியான விடை டி. வினா இலக்கம் 34. கணேஷ் ரவிக்கு முன்னரே விளையாட்டு மைதானத்துக்கு வந்த அதே வேளை ரவிக்கு பின்னரே மைதானத்திலிருந்து வெளியேறினான். ஆகவே ரவிக்கு முதலாவதாக வருகிறார், ரவிக்கு பிற்பாடுதான் மைதானத்தை வெளியேறுகிறார் என்றால் கணேஷ் நீண்ட நேரம் மைதானத்தில் நின்றிருக்க வேண்டும். மோகன் ரவிக்கு பின்னரே மைதானத்துக்கு வந்த அதே வேளை கணேஷுக்கு முன்னரே மைதானத்தில் இருந்து வெளியேறுகிறான். ஆகவே இதிலே
முதலாவதாக வந்தவர் கணேஷ், இறுதியாக வெளியேறுபவரும் கணேஷ். ஆகவே கூடுதலான நேரம் மைதானத்தில் இருந்தவர் கணேஷ். மிக இலகுவான கேள்வி, கணேஷ் விடை. வினா இலக்கம் 35. 200 லிட்டர் கொள்ளளவுடைய தொட்டி ஒன்றிற்கு நிமிடத்துக்கு 40 லிட்டர் நீர் ஊற்றப்படும் அதே வேளை அத்தொட்டியிலிருந்து 20 லிட்டர் நீர் பூந்தோட்டத்திற்கு இறைக்கப்படுகிறது. மிக இலகுவான கேள்வி. தவளை 5 அடி பாய்கின்ற பொழுது 3 அடி சறுக்கின்றது. ஆகவே 35 அடி தூரத்தை எத்தனையாவது தடவை பாய்ச்சலிலே அது கடந்துவிடும். இவ்வாறான வினாக்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போன்ற ஒரு கேள்வி. ஆகவே 40 லிட்டர் ஊற்றப்படுகின்ற பொழுது 20 லிட்டர் வெளியேறுகிறது என்று சொன்னால் 40லிருந்து 20ஐ கழிக்க வேண்டும். ஆகவே 20 ஒரு தடவையிலே 20 லிட்டர் நீரே அந்த தொட்டியிலே நிரம்புகிறது. 40 லிட்டர் அடிக்கிறோம், நீரை நிரப்புகிறோம், அதிலே 20 லிட்டர் வெளியேறுகிறது. ஆகவே 20 லிட்டரை நிரம்புகிறது. ஆகவே 8வது தடவையை நீங்கள் எடுத்து பாருங்கள். 20ஐ 8னால் பெருக்குகின்ற பொழுது 160 லிட்டர் நிரம்பிவிடும். 8வது தடவையிலே 160 லிட்டர் நீர் நிரம்பிவிடும். ஆகவே 9வது தடவையிலே மேலும் 40 லிட்டர் அங்கு நிரப்புகின்ற பொழுது 160 40 200 லிட்டர். 200 லிட்டரே இந்த தொட்டி கொள்ளளவை கொண்டது. ஆகவே 160 8வது தடவையிலும் அதனுடன் 40ஐ கூட்டி பாருங்கள். 9வது தடவையிலே 200 லிட்டர் என்பதை தொட்டுவிடும். ஆகவே அத்தொட்டி முதல் முறையாக நிரம்புவதற்கு எத்தனை நிமிடங்கள் தேவைப்படும்? இதில் 2 வகையான வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு. தொட்டி நிரம்புவதற்கு எத்தனை நிமிடங்கள் தேவை, அத்தொட்டி முதல் முறையாக நிரம்புவதற்கு எத்தனை நிமிடங்கள் தேவை? இப்பொழுது பாருங்கள், 8வது நிமிடத்திலே 2 160 லிட்டர் நீர் நிரம்பிவிடும். 9வது தடவையிலே 40 லிட்டர் அடிக்கின்ற பொழுது 200 லிட்டர் என்பதை தொட்டுவிடும். ஆனால் அதன் பிறகுதான் 20 லிட்டர் கழிந்து 180 என்ற லிட்டரை தொடும். அதன் பிற்பாடு 40 லிட்டர் அடிக்கின்ற பொழுது அது வடிந்து 200 என்பதை தொடலாம். ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி முதன் முறையாக நிரம்புவதற்கு. ஆகவே சரியான விடை 9 நிமிடங்கள். கூடை ஒன்றில் மஞ்சள் நிறப்பூக்களைப் போல 2 மடங்கு சிவப்பு நிறப்பூக்கள். மஞ்சளை போல 2 மடங்கு சிவப்பு நிறப்பூக்கள். மஞ்சளை போல 2 மடங்கு சிவப்பு நிறப்பூக்கள். சிவப்பு நிறப்பூக்களைப் போல 2 மடங்கு வெள்ளை நிறப்பூக்கள். சிவப்பை போல 2 மடங்கு வெள்ளை பூக்கள். சிவப்பு 2 மடங்கு வெள்ளை நிறப்பூக்கள் உள்ளன. நீல நிறப்பூக்களைப் போல 2 மடங்கு சிவப்பு நிறப்பூக்கள் உள்ளன. நீல நிறப்பூக்களைப் போன்று 2 மடங்கு சிவப்பு நிறப்பூக்கள் உள்ளன. அதன்படி கூடையில் ஒரே அளவான எண்ணிக்கை வீதம் உள்ள 2 பூக்கள் எவை? மஞ்சளை போல 2 மடங்கு சிவப்பு நிறப்பூக்கள், நீலத்தை போல 2 மடங்கு சிவப்பு நிறப்பூக்கள். ஆகவே நீலமும் மஞ்சளும் ஒரே எண்ணிக்கையாக இருக்க வேண்டும், ஒரே அளவான எண்ணிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே சரியான விடை 2வது விடை நீலம் மஞ்சள். மஞ்சள் நிறப்பூக்கள், நீல நிறப்பூக்கள். தரப்பட்டுள்ள எழுத்தட்டையை அவதானித்து இங்கே எழுத்தட்டை தரப்பட்டிருக்கின்றது. இந்த எழுத்தட்டையை அவதானித்து 37ஆம் 38ஆம் வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க. தரப்பட்டுள்ள வினா இலக்கம் 37. தரப்பட்டுள்ள அட்டையை தளவாடியில் பிடிக்கும் போது, தளவாடி என்பது முகம் பார்க்கின்ற கண்ணாடி, தளவாடியில் பிடிக்கும் பொழுது எஸ் என்ற எழுத்து எத்தனையாவது நிழலில் தெரியும்? எஸ் என்ற எழுத்து எத்தனையாவது நிழலில் தெரியும்? முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. முதலாவது,
இரண்டாவது, மூன்றாவது. சரியான விடை முதலாவது நிரல். சரியான விடை முதலாவது நிரல். கண்ணாடியில் தெரிகின்ற பொழுது என்ன வளம் மாறி தெரியும். அடுத்தது பாருங்கள், வினா இலக்கம் 38. தளவாடியில் பார்க்கும்போது மாற்றமின்றி தெரியும் எழுத்துக்கள். இங்கே தரப்பட்டிருக்கின்ற 12 எழுத்துக்களிலும் தளவாடியில் பார்க்கும் பொழுது மாற்றமின்றி தெரியும் எழுத்துக்கள். இங்கே தரப்பட்டிருக்கின்ற விடையில் முதலாவது விடையில் ACW, இங்க C என்பது மாற்றத்துடன் தெரியும். LKS, Kயும் எஸ்ஸும் மாற்றத்துடன் தெரியும், எல்லும் மாற்றத்துடன் தெரியும். இங்கே இரண்டாவது விடையை அவதானியுங்கள், OAW, இந்த 3 எழுத்துக்களும் மாற்றமின்றி அவ்வாறே தெரியும். ஆகவே இந்த 38வது வினாவுக்கான விடை இரண்டாவது விடை OAW. ஆகவே இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் நன்கு அவதானித்திருப்பீர்கள். தரப்பட்டுள்ள அட்டையை தளவாடியில் பிடிக்கும் போது எஸ் என்ற எழுத்து எத்தனையாவது நிலை தெரியும்? முதலாவது நிலை தெரியும். தளவாடியில் பார்க்கும்போது மாற்றமின்றி தெரியும் எழுத்துக்கள் இவை OAW. வினா இலக்கம் 39. இங்கே வட்ட வடிவான மேசை ஒன்றில் 6 மாணவர்கள் இருந்த விதம் கீழே தரப்பட்டுள்ளது. சபிக்ஷனுக்கு எதிரே சஸ்விகன் இருக்கின்றார். சபிக்ஷனுக்கு எதிரே சஸ்விகன் இருந்தான். சஸ்விகனுக்கு இடது பக்கத்தில் இரண்டாவதாக நேத்திரன் இருந்தான். சஸ்விகனுக்கு இடது பக்கத்தில் இரண்டாவதாக நேத்திரன் இருந்தான். தக்சிகன் ஜதுசனுக்கு வலது பக்கத்திலும், தக்சிகன் ஜதுசனுக்கு வலது பக்கத்திலும், நிகேசுக்கு எதிரேயும் இருந்தான். நிகேசுக்கு எதிரேயும் இருந்தான். இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விடைகளை கண்டுபிடித்திருக்க வேண்டும். இந்த 39, 40 ஆகிய வினாக்களுக்கான விடைகளை பாருங்கள். 39வது முதலாவது விடை சஸ்விகன், 40வது முதலாவது விடை நேத்திரன். இந்த வினாக்களுக்கான விடைகளை அவதானிப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள், 6 பேர் ஒரு மேசையிலே வட்டமாக இருக்கிறார்கள். 6 பேர் ஒரு மேசையிலே வட்டமாக இருக்கிறார்கள். இதிலே குறிப்பிட்டது போல சபிக்ஷனுக்கு எதிரே சஸ்விகன் இருக்கின்றார். நாங்கள் இந்த கருப்பு வட்டத்தினால் குறிப்பவரை சபிக்ஷன் என எடுத்துக்கொண்டால் அவருக்கு எதிரே இருப்பவரார்? இந்த சிவப்பு வட்டத்தினால் காட்டப்படுகிற சஸ்விகன். சபிக்ஷனுக்கு எதிராக சஸ்விகன் இருக்கிறார். சஸ்விகனுக்கு இடது பக்கம் இரண்டாவதாக நேத்திரன் இருக்கிறார். இப்பொழுது சஸ்விகன் பாருங்கள், இங்கே இருக்கிறார். இவருக்கு இடது பக்கம் எது? இவர் பாருங்கள், சாப்பிடுகின்ற கை வலது பக்கம், அடுத்த கை இடது பக்கம். இவற்றை இடது பக்கமாக இரண்டாவதாக, இவர் முதலாவதாக இருப்பார், இரண்டாவதாக இருப்பவர் யார்? நேத்திரன். இரண்டாவதாக இருப்பவர் யார்? நேத்திரன். அடுத்தது பாருங்கள், இந்த தக்சிகன் என்பவர் ஜதுசனனுக்கு வலது பக்கம் இருக்கின்றார். எங்களுக்கு தெரியும், ஜதுசனன், தக்சிகன் என்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த தக்சிகன் என்பவர் ஜதுசனுக்கு வலது பக்கம் இருக்கிறார் என்றால் நாங்கள் இவரை ஜனுசன் என எடுத்துக்கொண்டால் இந்த ஜனுசன் என்ற வலது கை பக்கம் யார் இருக்கிறார்? சபிக்ஷன் இருக்கிறார். ஆகவே தக்சனன் இருக்க முடியாது. இவரை ஜதுசன் என எடுத்துக்கொண்டால் அவருடைய வலது பக்கம் சஸ்விகன் இருக்கின்றார். ஆகவே தக்சனன் இருக்க முடியாது. ஆகவே இவரை ஜனுசன் என நாங்கள் எடுத்தால், இந்த தக்சிகன் என்பவர் இந்த நீல வட்டத்தினாலே குறிப்பவராக இருப்பார். ஆகவே எஞ்சியவர்
நிகீஸாக இருப்பார். எஞ்சியவர் நிகீஸாக இருப்பார். தக்சிகனுக்கு எதிரியே இருக்கின்றார். இப்பொழுது வினாவை நன்கு அவதானியுங்கள். முதலாவது வினா உங்களிடம் கேட்கப்பட்டது, தக்சிகனுக்கு இடது பக்கத்தில் இரண்டாவதாக இருப்பவர் யார்? உங்களுக்கு தெரியும், தக்சிகன். தக்சிகனுக்கு இடது பக்கமாக, தக்சிகனுக்கு இடது, இது தக்சிகன். இது தக்சிகனுக்கு வலது பக்கமாக இருப்பவர்கள் இவர்கள். தக்சிகனுக்கு இடது பக்கமாக இருப்பவர் முதலாவது ஜதுசன், இரண்டாவது சஸ்விகன். கேட்கப்பட்டது இரண்டாவதாக இடது பக்கமாக இருப்பவர் சஸ்விகன். அப்போ முதலாவது வினாவுக்கான விடை சஸ்விகன். இப்பொழுது 40வது வினாவை அவதானியுங்கள். சபிக்ஷனும் சஸ்விகனும் மாறி இருப்பின், சபிக்ஷனும் சஸ்விகனும் மாறி இருப்பின். இப்பொழுது பாருங்கள், இந்த சபிக்ஷன் இங்கே செல்ல போகிறார், சஸ்விகன் இங்கே வரப்போகிறார். மாறி இருப்பின் சஸ்வியனுக்கு வலது பக்கத்தில் இருப்பவர் யார்? இப்பொழுது வந்து சஸ்விகன் இங்கே வந்தால் சஸ்வியனுக்கு வலது பக்கம் இருப்பவர் நேத்திரன். சஸ்வியனுக்கு வலது பக்கம் இருப்பவர் நேத்திரன். ஆகவே சரியான விடை நேத்திரன். ஆம் பிள்ளைகளே, இந்த வீடியோ மூலம் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான நுட்ப முறைகளையும் நீங்கள் அவதானித்திருந்தீர்கள். வடக்கு மாகாணத்தினுடைய கல்வி திணைக்களத்தினுடைய தரம் 5 மாணவர்களுக்கான நிகழ்நிலை பரீட்சை 6 முதலாவது வினாப்பத்திரத்தை நீங்கள் அவதானித்திருந்தீர்கள். அடுத்த வீடியோவிலே பகுதி 2 வினாத்தாள், அவற்றுக்கான விடைகள், அவற்றுக்கான நுட்ப முறைகள் என்பவற்றை காண இருக்கின்றீர்கள். இதுவரைக்கும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மிக விரைவாக யாழ் வலயத்தினுடைய வினாப்பத்திரங்களையும் அவற்றுக்கான விடைகள், நுட்ப முறைகளையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். ஆகவே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் ப. சசிகுமார்.